அவர் 15% சொன்னேன் தாவேகா. அவர் சப்போஸ் 20-25 எடுத்தாரு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடம் வந்து திமுகவுக்கு போயிடும். அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், நான் வந்து இல்ல மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் நிக்கல அப்படின்னு. இப்ப மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இல்ல என்ன எடப்பாடி நிக்க கூடாதுட்டாரு, இல்ல என்ன மோடிஜி நிக்க கூடாதுட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. மக்கள் கிட்ட போய் இறங்கி களத்துல அண்ணாமலைன்னு சொன்னா, அண்ணா அப்படின்னா அடுத்து இதுவரை தமிழ்நாடு வந்து அண்ணா அப்படின்னா அண்ணாதுரை மட்டும்தான் கண்டது தமிழ்நாடு. ஆனா அந்த அண்ணால அண்ணுங்கும் போது அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல வளர்த்தவர் இவர் தான். நான் அந்த முதலே சொன்னேன், பாஜக ஒண்ணு அதிமுகவை ஆட்சி கொண்டுறணும், அவங்களால தான் பொற்கால ஆட்சி தான், இதெல்லாம் சொல்லல. இலக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது. அது யாரை வச்சு நீங்க பண்ணுவீங்க? அடிக்கடி வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்ல மக்கள் கொஞ்சம் சலிச்சு போயிடும். உங்களை யார் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னதுக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கு. கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கு. சார் நாங்க உங்களை எப்ப சார் கூப்பிட்டோம்? உங்க வீட்டு வாசல் வந்து நாங்க கூப்பிட்டோமா? நாங்க எப்ப கூப்பிட்டோம் உங்களை? நீங்க எதுக்கு வந்தீங்க? எல்லாத்தையும் விட்டு வந்தேன் நீங்கல்ல, என்ன எதை விட்டு வந்தீங்க சொல்லுங்க. திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எல்லா ஊர்களிலுமே தொகுதிகளிலுமே கணிசமான ஓட்டு. இவரு ஒரு இடத்துல வந்து என் பேர் கருணாநிதி, நான் தான் கருணாசனை மாத்திக்கிட்டேன், கருணாநிதி தான் எனக்கு பேரு அப்படிலாம் இவரே திமுகவோட ஜல்ராவே அடிச்சாலும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவரு சரியான ஆள் இல்லப்பா, நிலையான ஆள் இல்ல, இடமாத்தி போற ஆளு, இவன் சரியான ஆள் கிடையாது அப்படின்னே மக்கள் பேசுறாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாங்க. நன்றி. இன்றைக்கு மீண்டும் ஒரு தொகுதிகள் குறித்த ஒரு விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு, அவருடைய மற்ற தொகுதிகள் விவரங்கள்லாம் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. அது மாதிரியே இதுவும் வந்து அவருக்கு போறதுக்கான ஒரு வாழ்த்தை சொல்லி அவருக்கு ஒரு நன்றி சொல்லி அவரை வரவேற்போம். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம தொகுதி அனாலிசிஸ்ல மயிலாப்பூர், அவினாசி, காரைக்குடி, சிவகங்கை இந்த 4 இடத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல்ல மயிலாப்பூர்ல ஆரம்பிப்போம். ஸோ நாளைக்கு எலெக்ஷன் நடந்தா மயிலாப்பூர்ல யார் ஜெயிக்க போறாங்க? கண்டிப்பா அந்த களம் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமான களமா தான் இருக்கு. மயிலாப்பூர் இன்றைய நிலைமையில ஏதாவது மாறுதல்கள் நடந்தால், ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு உக்தி வேற ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் அது மாறலாம். ஆனால் தற்போதைய நிலவரத்துல அது திமுகவுக்கு சாதகமான களமா தான் இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? மயிலாப்பூர் வந்து பிஜேபி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து வர தொகுதி அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. மயிலாப்பூரை வந்து தனக்கு வேணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு கேட்டு வாங்கிட்டாங்க தமிழிசை மேடம். நீங்க இப்படி ஆரம்பிக்கிறீங்களே? இல்ல சார், அந்த மயிலாப்பூர் அப்படிங்கிற அந்த தொகுதியோட ஒரு வரலாறு அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, அது எப்பவுமே வந்து காங்கிரஸ் பாஜக அந்த தேசியத்துக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அது அதிமுக அப்படின்னு ஒரு களம் மாறிட்டு, திமுக கூட ஒரு காலத்துல ராபு ராமஜெயம் அவர்கள் இருந்த போதெல்லாம் நல்லா வலுவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக வலுவா தான் இருந்துச்சு. கடந்த 3 தேர்தல் மட்டும் பார்ப்போமே, ஒரு 3 தேர்தல் மட்டும். 2011 அதிமுக ஜெயிச்சது. அதிமுக 56% ஓட்டு. அடுத்த 2016 43% ஓட்டு. அதிமுக தான் ஜெயிச்சது. நடராஜ் அவர்கள் காவல்துறை அதிகாரியா இருந்தார், அவர் ஜெயிச்சார். இதற்கு அடுத்தது திமுக, வேலு அவர்கள் ஜெயித்தார். அப்ப பாத்தீங்கன்னா 44% ஓட்டு, கிட்டத்தட்ட 45%. அவருடைய அந்த வித்தியாசம் என்பது 12,000 தான். அன்னைக்கு சேர்ந்துதான் இருந்தாங்க, அதிமுக பாஜக எல்லாம் சேர்ந்துதான் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த நிலைமை அது. ஆனால் அன்னைக்கே அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி இந்த திமுகவின் போலி வாக்குறுதிகள் அன்னைக்கெல்லாம் தலைமையில நிறைய நின்றுது அப்படிங்கறத பாக்குறோம். இருந்தாலும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னாக்க மொத்த வாக்காளர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,95,000 பக்கமா வரும். 1,94,731 பேர் கரெக்டா சொன்னோம் அந்த வாக்காளர்கள். அதுல ஆண்கள் 93,000, பெண்கள் 1,00,000 அப்படின்னு சொல்லி வராங்க. 3ஆம் பாலினம் 23 பேர் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல இந்த மயிலாப்பூர்ல ஆன்மீகம் என்பது முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆன்மீகம் அந்த தொகுதியில முக்கியமான, ஏன்னா கோயில்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அப்படிங்கும்போது அதே மாதிரி வாக்குகளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க அங்க வந்து எப்பவும் பிராமின் ஓட்டு இருக்கும். இன்னொரு வார்டு எடுத்திருந்தீங்கன்னாக்க அந்த பக்கம் முஸ்லிம்ஸ் ஓட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்டியன் வாக்கு. இது எல்லாமே ஒரு வார்டு வைஸா பாத்தீங்கன்னா அந்த தொகுதி அப்படிதான் வரும். இதுல ஏற்கனவே இந்த தொகுதியோட ஒரு வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, திரு நெடுஞ்செழியன் அவர்களை விட திரு எஸ் வி சேகர் அதிக ஓட்டு வாங்கினார் ஒரு தடவை.
அவரையே தோக்கடிச்சிட்டார் அப்படின்னா அவங்க இங்க வரைக்கும் பேசிப்பாங்க. ஏன்னா அவர் தனியா நின்னார். அவர் போய் தனியா நிற்கும் போது அந்த ஒரு நெடுஞ்செழியன் என்பவர் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி, அவருக்கே அந்த நிலைமை தான் அன்னைக்கு நடந்தது. ஸோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க மூத்த அரசியல்வாதியா நீங்க எவ்வளவு என்ன யாரு என்னங்கிறது இல்லை. அந்த தொகுதியில அன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதுதான் இருக்கு. சரி, அப்படி பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஆரம்பத்துல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். நீங்க அங்க வந்து ரோடு, டிரைனேஜ், ஃபிளட்டிங் இதெல்லாம் அதிகமா நடக்கிற ஏரியா அது. சோ நீங்க மக்கள் பிரச்சனைன்னு இப்ப மென்ஷன் பண்ணீங்க. அது ரெண்டும் மேட்ச் ஆகுதா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த நான் சமீபமா அந்த பகுதி சில பேர்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க. அதை வச்சு சொல்றேன். இப்பவும் இந்த எப்படி நீட்டு போய் வாக்குறுதியா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த மழை வெள்ளத்துல தண்ணி நின்றுது இந்த பக்கம் அந்த பக்கம்னா இதெல்லாம் வந்து மத்திய அரசு சரியா கவனிக்கல, மெட்ரோக்கு எங்களுக்கு சரியா ஆதரவு கொடுக்கல, பணியெல்லாம் நிறுத்திட்டாங்க, அதனால அந்த பிளாக்கேஜ் நடுவுல போட்டதெல்லாம் நின்று போச்சு, அதனாலதான் உங்களுக்கு மெட்ரோ வந்து வெற்றிகரமா ஓடினா மாநில அரசு, அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அது மத்திய அரசு வேலையை அவங்க இது பண்ணிட்டாங்க, ரோடு அடைச்சிட்டாங்க, அதனால அந்த டிரைனேஜ் போல, அதனால தண்ணி வந்தது. இவருக்கு எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்றிய அரசுன்னு சொல்லி அது வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பகுதியில வந்து போன வாரம் கூட 63 திருவிழாலாம் நடந்தது. எல்லாருமே அங்க கலந்துப்பாங்க. எந்த வித்தியாசம் இருக்கும்னா, இன்ஃபேக்ட் சொல்ல போனா திமுக காரங்களாம் நிறைய அதுல வந்து சக்கரை கொடுக்கறது, மோர் கொடுக்குன்னு அதுலயும் வந்து கலந்துப்பாங்க. நாத்திக பேசுவாங்க, இங்கேயும் வந்து நிற்பாங்க. சோ அந்த இடத்துல பார்க்கும்போது யார் கேண்டிடேட் அப்படிங்கிறத விட அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா இல்ல. சரி, அப்ப நடராஜ் அவர்கள் ஜெயித்தார். அதிமுகவின் ஒரு கோட்டையாவே வச்சிருந்தாங்க ஜெயிக்கும் போது. ஆனால் அதற்கு பிறகு கேண்டிடேட் அப்படின்னு இந்த முறை போன முறை இந்த முறை கேண்டிடேட் அப்படின்னு இப்ப பார்த்தோம்னா அவர் இப்ப இருக்கிறவரு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் மேல பெரிய கெட்ட பேர் இல்லை. அந்த வேட்பாளர் ஆட்சி மேல இருக்கு, பெரிய அளவு சொல்றீங்க நீங்க. ஆமா, ஆட்சி மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு, எதிர்ப்பு வாக்குகள் வரும். ஆனால் அது எங்க போகும்? இந்த எதிர்ப்பு வாக்கு எங்க போகும்? ஏன்னா இந்த முறை நான் முதல்ல சொன்ன மாதிரி மக்கள் வந்து பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது சென்ற முறை ஸ்ரீபிரியா அவர்கள் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதி கமல் மையம் சார்பா அவங்க நின்னாங்க. அப்போ அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கினாங்க, 14,000 சம்திங். அந்த ஒரு கணிசம் அந்த வாக்கு வித்தியாசம் வந்து அவர்களால் நடந்தது, அந்த வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம். அப்ப அவர்கள் நிற்கும் பொழுது எனக்கு தெரிந்தவரை அந்த பகுதியில் அவங்க ரொம்ப வருஷமா எல்லாரையோட கனெக்டடா இருக்கிறவங்க, கமலுக்கான அந்த கமல் அவர்களுடைய கட்சி அவர்களுடைய உறவினர்கள் போய் பிராண்ட் பண்ணி பிராமின் ஓட்டுன்னு சொல்லி பிராண்ட் பண்ணி, அவர் நாத்திகம் பேசினாலும் பிராண்ட் பண்ணி வாங்கின ஓட்டு அதெல்லாம் இருக்கு. இந்த முறை கமலுக்கான அந்த ஓட்டெல்லாம் கழிச்சிருங்க. ஏன்னா அது கமல் வந்தாரு செய்வாரு நம்பினது அதெல்லாம் போயிடுச்சு. இந்த முறை டிவிக்கே வந்திருக்கு. டிவிக்கே இதை விட என்னன்னா அந்த பகுதியில குறி வச்சிருக்கிறது ஒரு கேள்வி. சோ டிவிக்கே வந்திருக்குங்கிறீங்க. போன தடவை வந்து ஸ்ரீபிரியா ஓட்ட பிரிச்சாங்கிறீங்க. சோ டிவிக்கே வந்து யார் ஓட்ட பிரிக்க போறது? ஏன்னா டிவிக்கே வந்து பிரிக்க போறது அப்படின்னு சொல்லப்படுற ஓட்டு வந்து திமுக ஓட்டு தானே இருக்கு இப்போ. கரெக்ட். அதாவது நான் சொன்னது ஸ்ரீபிரியாவோட அந்த கமல் கட்சிக்கான அந்த வாக்கு கணக்கு கழிச்சிருங்க, அதை மறந்துருங்க. ஸோ அது சைடில் வச்சுட்டு இந்த முறை தாவேகா வந்திருக்கு, நாத்தாக்கா வந்திருக்கு. ரெண்டு பேருமே ஒரு படித்த இளைஞர்களை அந்த பகுதியை சார்ந்த அப்போ பிராமின் இளைஞர்களை கலக்கிறாங்க. பிராமின்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர். நாத்தாக்கா அவர் பேசும்போதே சொல்றாரு, அவர் வந்து பேசுறத பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் அவருக்கு ஓட்டு வராது, நாத்தாக்காவுக்கு நிறைய ஓட்டு வராது. அவர் முறையா காணொலியெல்லாம் போட்ட பிரச்சாரத்தின்படி செய்தால் நாத்தாக்காவுக்கு பெரிய அளவு ஆதரவு வராது. ஏன்னா அவர் ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன், அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காணொலி அந்த ஒரு அதுல அவர் அந்த இளைஞர் பேசினார், நான் வந்து நாத்தாக்கா சார் தமிழர்கள் என்ற உணர்வோடு நிற்கிறோம், எல்லாம் சரியா சொன்னார், நல்லா சொன்னார், தமிழர்கள் என்ற உணர்வுலாம் வரும்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒண்ணு சொன்னார், அந்த பகுதியில் இருப்பவர்கள் நாங்க வந்து வைணவர்கள் எல்லாம் இந்துக்களே கிடையாதுன்றார். சோ அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அதை அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நாம் தமிழர் அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். எனக்கு அதை பொறுத்தும் அந்த இடத்துல வந்து வருத்தமா இருந்தது. ஒரு படித்த இளைஞர் இந்த அரசியலை கொண்டு போயிருக்க வேண்டாம், நாம் தமிழர் என்ற அந்த முத்திரையோடு வந்திருக்கலாம். சோ அவருக்கு அந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு. அப்படிங்கும் போது அடுத்தது தாவேகாலையும் பிராமின் நடித்திருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து பெரிய அளவுல அறிமுகம்லாம் இல்லை, அந்த பகுதியில் பெரிய அளவுல அறிமுகம் இல்லாதவர். விஜய்க்கான அந்த ஒரு வாக்கு ரசிகர்கள் வாக்குங்கிறது வந்து அந்த பகுதியில குறைவு, பெரிய அளவுல எல்லாம் ரசிகர்கள் அங்க கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு அந்த பகுதியை வந்து ஒரு 3-4 பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 பகுதியில வாக்கே வராது வாக்கே. அந்த அளவுல அவருக்கு வந்து ஏன்னா மற்ற இடங்கள்ல இருக்கிறது மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல குதிக்கிறது, இந்த கார் மேல குதிக்கிறது, பூசணிக்காய் தூக்கி போடுறதெல்லாம் அந்த பகுதியில அதெல்லாம் பார்க்க முடியாது. எந்த கட்சி தலைவர் வந்தாலும் சரி அமைதியா தான் இருப்பாங்க. அமைதியாவே இருப்பாங்க. அவங்க என்ன ரியாக்ஷனே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ தாவேகாவுக்கான வாக்குகள் குறைவு. ஆனால் பிரிக்கும். கண்டிப்பாக யாருடைய ஓட்ட பிரிக்கும்? அதுதான் நம்மளுடைய ஆதார கேள்வி. அதான் இப்போ தாவேகா அந்த பகுதியில வந்து ஒரு 15% ஓட்டு வாங்குதுன்னு வச்சுங்களேன். அதுல 10% திமுக ஓட்டு. 10% 5% அதிமுக என்டிஏ கூட்டணியோட வாக்கு. சார், நீங்க வந்து திமுக சொல்றது திமுக அலையன்ஸா, திமுக மட்டுமா? ஏன்னா அவங்க வந்து விசிகாவோட ஓட்ட கூட பிரிக்கிறதா வந்து ஒரு தகவல் வருது. இல்ல, திமுக அலையன்ஸ் தான். அலையன்ஸ் அவங்க நிக்கிறடா அந்த அலையன்ஸ் தானே. இப்போ நான் அது எப்பவுமே சொல்லுவேன் சார், விசிகாவோட ஓட்டை மட்டும் பிரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தவறான பார்வையா நானே இந்த சமூக ஊடகங்கள்ல போடுறவங்களுக்கு எல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். விசிகா ஓட்டை மட்டும் அவர் பிரிச்சிருவாரு. அப்ப எப்படி அது சாத்தியம்? எதை வச்சு அவங்க சொல்றாங்க? அப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் இந்த மாதிரி சினிமாக்காரங்க பின்னாடி ஓடுவாங்க. அது தவறான ஒரு கண்ணோட்டம். அது வந்து அந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து அதை கருத்து கணிப்புன்ற பேர்ல அந்த பகுதி இந்த அலசல்ன்ற பேர்ல எல்லாம் பண்ணக்கூடாது. மக்கள் இருக்கிறாங்க, ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை தான் பார்க்கணும். நமக்கு அந்த ஒரு பார்வை கண்டிப்பாக நான் எல்லா இடங்களிலுமே பேசியிருக்கேன். அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் போய் அதை திரும்ப சினிமாவை பார்ப்பாங்க, ரசிகரா ஓடுவாங்க, மற்றவங்க எல்லாம் போக மாட்டாங்க. அப்படி கிடையாது சார். எல்லாருக்கும் இருக்கிறது அந்த பகுதியில். இப்போ அப்படி பாத்தீங்கன்னாக்கா விசிகாலாம் வந்து அவர் கட்சி அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் விசிகாலாம் நல்லா ஜெயிச்சிருக்காரு. பாராளுமன்ற தேர்தலாம் நல்லா தானே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இதை வந்து தனியா பிரிக்கல. பட் இளைஞர்கள், நான் சொல்லக்கூடியது இளைஞர்கள் தாவேகாவுக்கு இருக்கிறார்கள், ஒரு அளவுக்கு இருக்கிறார்கள். 15% வாக்கு போயிடுச்சுன்னா இப்ப அடுத்தது அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர் தமிழிசை மேடம். அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தேர்தல் அந்த ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நீங்க கேண்டிடேட்டை பார்க்கும்போது என்ன இவர் செய்யல அப்படின்னா யார் மாற்றுன்னு தேடுவாங்க. இவரு நல்லாதான் இருக்காரு, ஆனால் மாற்றா வரவங்க யாரு, அவங்க என்ன அப்படின்னு எதுக்காக மாறணும்? நீங்க நார்மலா ஒரு சரியில்லாத ஒருத்தரும் போது யார் எதிர்க்க வராங்களோ போயிடலாம். ஆனா இவர் நல்லா இருக்கும் போது நம்ம ஏன் மாறணும்னு அலசி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இதுல 2009 வட சென்னையில தோத்துருக்குறாங்க. 2019 தூத்துக்குடியில நின்று எலெக்ஷன் தோத்துருக்குறாங்க. 2024 தென் சென்னையில இருந்து வாய்ப்பு இழந்திருக்காங்க. 3 பாராளுமன்ற 3 தடவை போயிருக்கு. அடுத்தது சட்டமன்றம் பாத்தீங்கன்னா 2006 ராதாபுரம் தோல்வி, 2011 வேளாச்சேரி தோல்வி, 2016 விருகம்பாக்கம் தோல்வி. இப்போ நல்லா இருக்காரு, மாற்றம் யாருக்கிட்ட தான் போறது, எதுக்கு போனோம்? இவங்க நல்லா இருக்காங்க, அப்ப அந்த அம்மா இல்லையே, அந்த அளவு இவர் அளவு நம்ம போக வேண்டிய அளவு இல்லை. அப்படிங்கும் போது எதுக்கு அங்க போகணும்? இவர்களுக்கு ஒரு மாற்றாக இப்போ நடராஜ் சார் இருக்காரு அப்படின்னா அவர் அந்த பகுதியை சார்ந்தவர். அங்க இருக்கா? ஒருவேளை பெண்கள் வந்து மாற்று சக்தியா தமிழிசையை நினைக்கலாமா? இல்ல, பெண்கள் அந்த ஓட்டே வந்து பெண்கள் தான் அதிகம். 93,000 ஆண்கள், 1,00,000 பெண்கள் தான் அதிகம். அவங்க தான். ஆனால் நடராஜ் என்பவர் அந்த பகுதியை சார்ந்தவர். திரு நடராஜ் அவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர், அங்கேயே இருந்து அவர்களோட பழகினவர். அப்ப அவருக்கான அந்த ஏரியாக்காரரு நம்ம கூப்பிட்டா வந்து செய்வாரு. நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது இவர் நம்ம ஏரியாக்காரர்ப்பா, ஆனா கூப்பிட்டா வருவாரு, சார் கூப்பிட்டா வருவாரு, இந்த மாதிரி வரான ஒரு பரிச்சயங்கள், அது அவருக்கு ஒரு பிளஸ். அவர் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான அதிமுக இருந்தபோது அது ஒரு பிளஸ், மெகா பிளஸ். இது எல்லாம் கலந்து அவர்கள் வென்றார்கள். இந்த முறை அந்த ஒரு ஃபார்முலா இல்லை. அப்படிங்கும் பொழுது இவங்க அந்த பகுதியில எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க, என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த ரீச் இல்லை மக்களுக்கு. நான் சொன்ன மாதிரி இவருக்கு எதுக்கு மாற்று போனோம்? போக வேண்டாம். ஆனா இவங்க என்ன மாற்று? எதுவுமே இல்லை. அப்போ எதுக்கு? எப்படி இருந்தாலும் அந்த பகுதியை பொறுத்தவரை திமுக வாக்கு வங்கி இருக்கிறது. அதே நேரம் இவங்க தாவேகா ஓரளவுக்கு வாக்க பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அதிமுக பாஜக தமிழிசை கை கொடுக்கும். பெரிய அளவுல அவர் பிரிச்சுட்டா திமுகவோட வாக்கு வங்கி கொஞ்சம் குறைஞ்சிட்டு கண்டிப்பாக இவர்களுக்கு வரும். அது இவர்களுக்கு கை கொடுக்கும். இல்லை என்றால் அது கடினமான சீட்டு, ரொம்ப கடினமான விஷயம்.
அவர் 15% சொன்னேன் தாவேகா. அவர் சப்போஸ் 20-25 எடுத்தாரு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடம் வந்து திமுகவுக்கு போயிடும். பெரிய அளவுல இழப்பு வரும். அது அதிமுக ஆட்டோமேட்டிக்கா அது ஃபேவர் ஆகிக்கும். இப்ப நம்ம அடுத்தது திரு எல் முருகன் அவர் நிற்கக்கூடிய அவிநாசி தொகுதியை பார்ப்போம். அங்க வந்து எப்படி இருக்கு நிலவரம்? அவிநாசி தொகுதி அவருக்கு நல்ல விதத்துல கை கொடுக்கும், அந்த அளவு தான் இருக்கு. அவருக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுல. ஏன்னா அந்த இடத்த பாத்தீங்கன்னாக்க இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம்ங்கிறது எடப்பாடி அவர்கள் காலத்துலதான் போடப்பட்டது. 60 ஆண்டு கால கோரிக்கை. அதை வந்து அவர் செஞ்சு கொடுத்தாருங்கிறதே அவருக்கு ஒரு பெரிய பிளஸ். அவருக்கு ஒரு பெரிய பிளஸ். சோ அந்த இடத்துல இருக்கும்போது ஒண்ணு, எல்முருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து அவரும் தோல்விதான் அடைஞ்சிட்டு இருக்காரு, தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த பிளேஸ் வந்து எடப்பாடிக்கு, அதிமுகவுக்கு, ஜெயலலிதா அது ஃபேவரான ஒரு தொகுதி, அவங்களுக்கு ஃபேவரான தொகுதி தான் அந்த இடம். இந்த திட்டங்களை அவங்க செஞ்சு கொடுத்தாலும், இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை தான் செஞ்சா மாதிரி சொல்லும் போது கூட அந்த மக்கள்லாம் வந்து கேட்டாங்க, ஏன் நீங்க எங்க செஞ்சீங்க, அது அவர் தானே போட்டாரு அப்படின்னே சொன்னாங்க. அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அந்த பகுதியில இப்போ தண்ணிக்கு பிரச்சனை நிறைய இருக்கு, தண்ணி பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து எதிர்த்தரப்புல நிற்கும் பொழுது அவர் அந்த பொதுமக்கள் நடுநிலையா இருக்கக்கூடிய சில 10 வாக்கு இல்ல 5 வாக்கு பிரிச்சாலும் அது வந்து தாவேகாவுக்கு போகும்போது அதிமுகவோட மொத்த ஓட்டும் போயிடாது. இவர் சொல்லும் போது திமுக காரங்க கேட்கறாங்க, நடுநிலை கேட்கறாங்க, எல்லாருமே கேட்கறாங்க. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது அங்கேயும் திமுக வாக்குகள் கொஞ்சம் குறையும். அது ஒண்ணு. அந்த ஊர்ல மக்கள் வந்து தண்ணி பிரச்சனைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வருஷம் முன்னாடி போராடினாங்க, போன வருஷம் போராடினாங்க. குடிநீர் பல இடங்கள்ல பிரச்சனையா இருக்கு. அடிப்படைங்கிறது அதுதான். அடிப்படை உண்ண உடை இருக்க இடம் அப்படிங்கும் போது இந்த குடிநீருங்கிறது இந்த உணவுங்கிறதுல குடிநீர் முக்கியம். அது இல்லாம என்ன பண்ணுவாங்க மக்கள்னா, போராட்டம் மட்டும் தான் நிறைய பேர் நடந்திருக்கு பல ஊர்கள். எங்க ஊருக்கு தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. சரிங்களா? நம்ம வந்து அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அத்தியாவசியம் வேணும்னு விஜய் மாதிரி சொல்ல முடியாது. நமக்கு அடிப்படை அந்த மக்கள் போராடும் போது அவங்க வந்து பெரிய அளவுல இவருக்கு எதிர்ப்பு இருக்கு அந்த பகுதியில் இப்போ. அப்படிங்கும்போது இவர்களுக்கு அது இப்ப சாதகமா இருக்கும் களம். நீங்க 21 எலெக்ஷன்ல நிறைய இடம் திமுக ஜெயிச்சதுன்னு பார்க்கும்போது எல்லாமே அந்த பொய் வாக்குறுதிகளின் அடிப்படையில் வைத்து செய்தது. அப்பவும் இன்னைக்கு தாவேகா வாக்குன்னு சொல்லக்கூடியது எல்லாம் அன்னைக்கு திமுகவுக்கு தான் விழுந்தது. இப்பதான் அது பிரிக்குது. அன்னைக்கு அந்த வாக்கெல்லாம் இருந்தது இல்ல. 10% வாக்கு இவரு கருப்பு சேப் சைக்கிள் ஓட்டிட்டு போய் வாக்கு போட்டுட்டு விளம்பரம் பண்ணாரு இல்லையா? அப்ப அந்த 10% ஆட்டோமேட்டிக்கா கழிக்கணும் இல்ல இவங்க ஓட்டுல. விஜயோட ரசிகர்கள் 10% இருக்காங்க அப்படின்னா நான் குறைந்தபட்சமா சொல்றேன், அந்த 10% வாக்கு திமுகவோட எல்லா தொகுதியிலையும் கழிச்சிருங்க. விஜயோட வாக்கு இருக்குல்ல, அப்ப எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது சொன்ன, இப்போ விசிகா சொன்னார் இல்லையா திருமாவளவன் அவர்கள், 4 ஓட்டுல 1 ஓட்டு எண்ணுது அப்படின்னு. 4 ஓட்டுல 1 ஓட்டு எண்ணுதுன்னாரு. அதே மாதிரி 10 ஓட்டுல 1 ஓட்டு விஜய்து. 10 ஓட்டுல 1 விஜய் வாங்கினது. இன்னும் 20ல 1 வச்சுக்கீங்க, கழிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு மைனஸ். எதிர்ப்பு ஓட்டு மைனஸ். அதிமுக இப்ப பலம் பெற்று இருக்குது, அது ஒரு திமுக மைனஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில இருக்கு. இன்னொன்னு, அவர் வந்து மத்திய அமைச்சரா இருக்கிறவரு, நிறைய அந்த ஏரியாவோட கொஞ்சம் கனெக்டடா எல்லாரும் கூடயும் எல்லா இடத்துலயுமே இருக்கிறவர், சமுதாய மக்கள் கூட நிறைய இடத்துல கனெக்டடாவே இருக்கிறவர் எல்லா இடத்துலயுமே. அவர் யார்கிட்டையும் வித்தியாசம் பார்த்தெல்லாம் பேச மாட்டார், எல்லார்ட்டையும் எளிமையா பழகக்கூடிய மனுஷன். அந்த தோல்விகள் அவருக்கு இருக்கும்போது கூட அவர் வேண்டான்னு வேற தொகுதிக்கு வரும்போது கூட அந்த ஒரே தொகுதியில நின்று வரல, அடுத்தடுத்து மாறி மாறி பாக்குறாரு. அப்ப எந்த பார்க்கும்போது இது வந்து அதிமுகவோட களம், அது இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவரை அந்த தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. ஆனால் இன்னும் உழைக்க வேண்டும், இன்னும் உழைக்க வேண்டும். சமீபத்துல ஒரு 2 நாள் முன்ன அந்த பகுதியில இருந்த ஒரு பொறுப்பாளர், அதிமுக பொறுப்பாளர் பேசும்போது சொன்னது, இருக்கு பிரகாசமா இருக்கு, ஆனா அதை வந்து இன்னும் உழைக்கணும். இன்னும் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து அளவுக்கு அதிகமா உழைச்சாதான் அங்க இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியும். திமுக வந்து எந்த எல்லைக்கும் செல்வார்கள் ஜெயிக்கணும்னா, அதை வந்து கண்காணிக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு குறிப்பு வச்சிருக்காங்க, மற்ற தொகுதி கூட தோத்துலாம், இவங்க தொகுதியெல்லாம் தோக்க கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப அதுல வந்து நம்பர்ஸ்ல வந்து ஒன்னா இருக்கிறது முருகன் இந்த தொகுதி. அப்ப அது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்கு திமுகவுக்கு. அதனால அதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இருக்கிறவங்க. ஆனால் அவரை பொறுத்தவரை அந்த தொகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இவரு மத்திய அமைச்சரா நேரடியா பிரதமரை அழைத்து டெல்லியில் தமிழர் பாரம்பரிய திருநாளான பொங்கலை கொண்டாடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு தமிழருடைய பாரம்பரியத்தை எல்லாம் அங்க பேசினவர். ஸோ அது அவருக்கு ஒரு பிளஸ் இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கு. ஸோ அது வந்து பரவலாக கை கொடுக்கும். அதிமுகவின் பலம், அதே போல பாஜக அந்த பகுதியில நல்லா வளர்ந்து, அந்த பகுதியில பாஜகவுக்கான செல்வாக்கு நல்லா வளர்ந்து. ஸோ அது இந்த தொகுதிக்கும் சரி,
இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மயிலாப்பூர் தொகுதிக்கும் சரி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு நிறுத்தினதுனால அந்த இடத்துல நிறுத்திட்டு உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். ஸோ பாஜகவோட வளர்ச்சிக்கு காரணம் அண்ணாமலை. அது வந்து எல்லாருக்கும் மாற்று கருத்து இல்லாத எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு உண்மை. ஸோ அண்ணாமலைக்கு இந்த தடவை இதுல தொகுதி கொடுக்கல. சென்னையிலேயே வேற எங்கேயுமே தொகுதியில் அவர் பிரச்சாரத்துக்கு போறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவருடைய ஆதரவுல வளர்ந்த இந்த வளர்ச்சி அவருடைய ஆதரவாளர்கள் ஒருவேளை அதிருப்தியில இருந்தான்னா இது வந்து அவங்க பாஜகவோட வெற்றியை வேற எந்த அளவுக்கு பாதிக்கலாம், பர்டிகுலர்லி இந்த தொகுதியில, ஏன்னா இது கொங்குல இருக்கு, அவிநாசி தொகுதியில. சார் நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்ல ஒரு கேள்வி இது. இது அவசியம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கேள்வி. அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு வளர்ந்திருக்கு, அது காரணம் அண்ணாமலை. ஆனால் அவர்களுக்கு சீட்டு தரவில்லை. 84 தேர்தலில் 1984 கருணாநிதி அவர்கள் போட்டி போடவே இல்லை, போட்டி போடல. திமுக அப்போ வந்து கருணாநிதியை ஒதுக்கி விட்டது, இல்லை அவர் வரக்கூடாதுன்ட்டாங்க, ஏன் அவர் நின்னா தோத்து போடணும்னா அப்படி கிடையாது. அவர் தான் ஆணிவேர் கட்சிக்கார. திமுக அண்ணாதுரை அவர்களுக்கு அப்புறம் கலைஞர் தான் ஆணிவேர் தலைவர், அவரே நிக்கல. ஏன்னா அப்ப மேல் சபையில இருந்தாரு, ஆனாலும் அவர் நிக்கலைங்கும் போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கா? இல்ல. மேல் சபை எம்எல்ஏவா இருந்தாலும் அது ஒரு இம்பாக்ட் இல்லை. அவர் வந்து தலைவர். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியை இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு 5 பாயிண்ட்ல இருந்து 11 பாயிண்ட் கொண்டு வந்து கூட்டணி 20 எல்லாம் வந்து நல்ல விதமா வந்துடுறாரு. அவர் எந்த அடிப்படையில் இதை கொண்டு வந்தார்? அண்ணாமலை அவர்கள் புதிதா கட்சி ஆரம்பிச்சு நான் இதையெல்லாம் செய்தேன்னு சொன்னாரா? பாஜகவின் கொள்கைகளை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று உயர்த்தினார். பாஜகவின் கொள்கைகளை அவருக்கு அதில் ஈர்ப்பு ஏற்பட்டு இங்கே வந்து அந்த கொள்கைகளை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று ஒரு பரவலாக வைத்தவர் அண்ணாமலை. மாற்று கருத்து கிடையாது. 1% கூட டவுட் யாரும் கொண்டு போனார். சரி, அவர் ஏற்கனவே 21 நின்னாரு தேர்தலில். அன்னைக்கே வந்து அவருடைய சாய்ஸ் வந்து தவறான சாய்ஸ்ன்னு சொல்லி சிலர் சொன்னாங்க. ஏன்னு கேட்கும்போது அங்கே சிறுபான்மையினர் உள்ள பகுதியில் இவருக்கு வாக்கு வராது அப்படிங்கும்போது இல்ல எனக்கு நிறைய வரும்னு அங்க ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு கணிப்புல போனாரு. அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 24 அதிலும் வெல்ல முடியவில்லை. அப்படிங்கும்போது இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், கட்சி வந்து இந்த முறை எப்படியாவது திமுக எப்படியாவது ஜெயிக்கணும், அவர் திமுக வரக்கூடாது, அதான் நம்ம நோக்கம். நமக்குள்ள நம்பர்ஸை கூட குறைச்சிக்கிட்டாங்க. வெறும் 27 போதும், நம்ம கூட்டணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ். பரவாயில்ல, தொகுதி குறைச்சிங்க, ஓகே, அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்களா, ஓகே, இவங்களுக்கு இவ்வளவு, ஓகே, இந்த தொகுதி தான் வருமா, பரவாயில்ல, எது இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு தேவை திமுகவே அழைப்பு. சரி, இதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், நான் வந்து இல்ல மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் நிக்கல அப்படிங்கும் போது இப்போ மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இல்ல என்ன எடப்பாடி நிக்க கூடாதுட்டாரு, இல்ல என்ன மோடிஜி நிக்க கூடாதுட்டாரு அப்படின்னா சொல்லுவாரு? கிடையாது. அப்கோர்ஸ் ஒரு காரணம் இருக்கும், அதை சொல்ல போகிறார். ஆனால் இவர்களை ஒதுக்கி விட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வத்தாமன் அவர்கள் நிக்கல, வினோத் ஜி செல்வம் நிக்கல, எச்.ஜி. சூர்யா நிக்கல, எல்லாருமே நிக்கல. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இதுல பீகார்னு நினைக்கிறேன், பாஜகல அண்ணாமலைக்கு அப்புறம் வளர்ந்தவங்க யாரும் நிக்கல அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, அதுக்கு பிறகு அறியப்பட்ட முகங்கள் யாருமே நிக்கல. கண்டிப்பா யாருக்குமே இல்லை. அமர் பிரசாத் ரெட்டில இருந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பீகார் நினைக்கிறேன், அவரு சபாநாயகரா இருந்தவர் சிட்டிங், அவருக்கே சீட்டு கொடுக்கல ஒரு முறை. என்னன்னு கேட்டாங்க இந்த முறை, இல்ல நீங்க கொஞ்சம் இவ்வளவு நாள் இருந்தீங்க, ரெஸ்ட் எடுங்க, அடுத்து வேற ஒருத்தர் கொடுப்போம் புதுசா. சோ கட்சிங்கிறது வந்து ஒரு மாறி யோசிக்கும். நீங்க அது வட சென்னை என்பது திமுகவோட கோட்டை. மாறணும் தான் அதுக்கப்புறம் அவர் பையன், நேருக்கு அப்புறம் நேரு பையன், பொன்முடி பையன், இப்படி அப்படி இல்லை. இங்க மாத்தி போடுவாங்க. நீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், அதிமுகல எவ்வளவு புரணம் பார்த்து, திடீர்னு ஒருத்தர் வருவாரு, அவர் எம்எல்ஏ ஆக்குவாங்க, திடீர்னு ஒருத்தர் மந்திரி ஆக்குவாங்க, காலையில நீ மந்திரி இல்லை எந்திரியுமாங்க. நம்ம பார்த்துருக்கோம். இங்க வந்து எல்லாமே நடக்குது. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு தராதது ஒரு வருத்தத்துக்குரிய, எல்லாருமே வருத்தப்படக்கூடியது. அவர் வந்தா ஒரு நல்லா இருக்கும், ஒரு பெரிய அளவுல ரீச் இருக்கும், வரணும் அவர் தலைமையில் அப்படிங்கிறது. ஆனால் சிலர் சொன்ன கருத்துக்களை என்னுடைய கருத்தும் சேர்த்து பார்க்கும்போது இப்ப வந்து மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் திரு நயினார் நாகேந்திரன். சரி, இப்ப அண்ணாமலை நிக்கிறாரு, ஜெயிச்சிடுறாரு, எம்எல்ஏ ஆயிடுறாரு. அவரு கூட்டத்துல ஒரு எம்எல்ஏவா இருப்பாரா, தனித்துறை எம்எல்ஏவா இருப்பாரா? அந்த அதிமுக ஃபுல் ஃபில் ஜெயிச்சாச்சு சார், ஸ்வீப் ஜெயிச்சாச்சு. என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னு எங்களால யூகிக்க முடியுது. அதே கேள்வி தானே வந்து எல் முருகனுக்கும் தமிழிசைக்கும் பொருந்தும். இல்ல, எல் முருகன் அவர்களும் தமிழிசை அவர்களும் அங்க மந்திரியாக, அமைச்சராக, கவர்னராக எல்லாம் இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட போய் இறங்கி களத்துல அண்ணாமலைன்னு சொன்னா
அண்ணா அப்படின்னா அடுத்து இதுவரை தமிழ்நாடு வந்து அண்ணா அப்படின்னா அண்ணாதுரை மட்டும்தான் கண்டது தமிழ்நாடு. ஆனா அந்த அண்ணால அண்ணுங்கும் போது அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல வளர்த்தவர் இவர் தான். நான் அந்த முதலே சொன்னேன். 100% 1% கூட டவுட் இல்லாம அவர் தான். ஆனால் சென்ற முறை அவர் நின்றது அப்பதான் வந்தாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு எல்முருகன் தான் தலைவர். இவர் துணைத் தலைவர் தான். எல்முருகன் தான் தலைவராக இருந்தார். சோ நின்னுட்டாரு. இதுக்கு பிறகு 24 தனித்து நின்னாங்க. பெரிய அளவுல பேசப்பட்டு வளர்ச்சி. அப்படிங்கும் போது இதற்கு பிறகும் அண்ணாமலை என்பவர் ஒரு கூட்டத்தில் ஒரு எம்எல்ஏவா போய் அங்க உட்காரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிந்தவரை பலர் சொன்னது இல்லைங்க, அவர் நிக்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா மற்றொரு காரணம் 27 தொகுதி தான்னாலும் 27 நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் பிரச்சாரத்துக்கு போனோங்கும் போது அவரு இறங்கி ஆகணும் களத்துல. ஊருக்கு ஒரு மீட்டிங் பேசணும். ஒரு தொகுதிக்கு ஒரு மீட்டிங் கண்டிப்பா பேசணும். அது ஒண்ணு இருக்கு. அவருக்கான பொறுப்பு இருக்கிறது. அதே போல மற்றவர்கள் தமிழிசை அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை போல உள்ள தலைவர் அல்ல. அவர் ஒரு தலைவர், ஆனால் இவரை போல தலைவர் அல்ல. அவங்க இருந்த காலத்துல எல்லாம் நம்ம பாஜக எப்படி இருந்ததுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பாடுபட்டார்கள், எல்லாருமே பாடுபட்டவங்க தான். ஆனா அன்னைக்கு இருந்த பாஜக என்பது வேறு, இந்த பாஜக என்பது வேறு. அதாவது திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இருந்த ஆட்சியில் இருந்த பாஜக வேறு, திரு மோடி அவர்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற பாஜக வேறு. அப்போ அந்த வித்தியாசம் வருதான். தமிழிசை அவர்கள் இருந்ததற்கும் முருகன் இருந்ததற்கும் அண்ணாமலை இருப்பதற்கும் அந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இவர் இல்லாமல் அந்த தேர்தலில் நிக்காம இருக்கு நல்லதுன்னு ஒரு பக்கமும், அவர் பிரச்சாரத்துக்கு அவர் தேவைப்படுகிறார் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொன்னு இப்போ வந்து அதிமுக கொடுத்திருக்கிற தொகுதியில முக்கியப்பட்ட அந்த ஏவாவேலு அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இடத்தெல்லாம் வந்து பாஜக தான் கொடுத்துருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் பேசுனது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான். செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், வேலுவா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. அப்ப அந்த தொகுதியில அவர் ஒரு 2-3 நாளாவது போய் பேசினாருன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இப்ப டப்பா டான்ஸ் ஆடி. இப்போ இவர் போனாதான் டஃபா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இவர் அங்க தேவைப்படுகிறார். இன்னொன்னு, கேரளாவிற்கும் பொறுப்பாளராக போட்டிருக்காரு. கட்சிக்கு ரொம்ப தேவைப்படுறாரு, அது ரொம்ப புரியுது. பிரச்சாரத்துக்கும் தேவைப்படுறாரு. ஆனா அண்ணாமலையோட தேவைகளையும் அண்ணாமலையோட ஆதரவாளர்களோட தேவைகளையும் யாரா யோசிச்சாங்களா? அடுத்தல வாய்ப்பு இருக்கு சார். இது ஒண்ணும் சார், திஸ் இஸ் நாட் த எண்ட். இது வந்து இந்த எலெக்ஷன் தான். அவங்க ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு, ஒருத்தர் பேர் விட மறந்துட்டேன், டேனியல் ஒருத்தர் எப்ப வர பேசிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் எலெக்ஷனே நடக்காது, சர்வாதிகார ஆட்சி கொண்டு வந்துருவாங்க, அதிபர் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க, ரேஷன் கடை எல்லாம் மூடிடுவாங்க அப்படின்லாம் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு ரொம்ப வருஷமா. ஸோ இது வந்து 26 தேர்தல், அடுத்து 31 தேர்தல், நடுவில் 29 பாராளுமன்றத்துக்கான தேர்தல், எல்லா இடங்களும் இருக்கு. இன்னொன்னு ராஜ்யசபான்னு ஒண்ணு இருக்கு. இவருக்கான பதவி அங்க கொடுக்கப்படலாம். இவரே கட்சியின் பொறுப்பாளராகவே இவரை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மாநிலத்துல அண்ணாமலை அவர்கள் மேல அவ்வளவு இதா இருக்காருங்க. சோ அந்த அளவுக்கே அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை வந்து எல்முருகனுக்கு பதிலாக அமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல, பதிலா இல்ல. எல்முருகன் நீங்க ஜெயிச்சுட்டாருன்னா அவர் ரிசைன் பண்ண போறாரு, கண்டிப்பா ரிசைன் பண்ணுவாரு. எனக்கு தெரிந்தவரை அந்த அந்த துறையை கொடுத்தாங்கன்னா அதாவது அதை விட பொருத்தமானது எதுவும் கிடையாது. அதை விட பொருத்தமானது இல்லை. ஏன்னா இன்றைக்கு களை எடுக்கப்பட வேண்டியது நிறைய இருக்கிறது. இவர் கையில தான் சினிமா இருக்கு, சமூக ஊடகங்கள் எல்லாமே இவர் கையில தான் இருக்கு, முருகன் கையில. அதையெல்லாம் திறமையாக செய்யக்கூடியவர் அண்ணாமலை. இவர் திறமை குறைவானவர்னு சொல்ல, இவர் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு. அப்படி இல்லை, கொஞ்சம் அந்த இடத்துல ஹார்ஷா பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண இந்த ஊடகங்கள்ல இஷ்டம் போல நியூஸ் கொடுக்கறது, என்ன வேணா பேசுவேன், கருத்து சுதந்திரங்கிறத வெஞ்சில இவங்க பேசும்போது அதுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடணும்னா அண்ணாமலை போன்ற ஒருத்தர் அங்க கொண்டு போனாதான் முடியும். மீண்டும் மீண்டும் இவங்க சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் ராஜ்யசபால போறாங்க, அங்கிருந்து கொண்டு போனாங்க, நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபால போனாங்க, ஜெய்சங்கர் ராஜ்யசபால கொண்டு போனாங்க, மக்களை சந்திக்காமல் போகிறார்கள். 10 வருஷம் மன்மோகன் சிங்கே அப்படிதான் இருந்தார். மன்மோகன் சிங் 10 வருஷம் ராஜ்யசபால தான் இருந்தார். அவர் இதுல இல்ல. இவரையும் அங்க கொண்டு போய் ராஜ்யசபா மூலமா கொண்டு போய் மினிஸ்டர் ஆக்குனாங்கன்னா தமிழகம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாங்க. அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் எல்லாருமே ஆசைப்படுறாங்க, அவருக்கு செய்யணும். ஸோ கண்டிப்பாக வருத்தம் எல்லாம் பட்டு யாரும் ஓட்டு போடாம இருக்க மாட்டாங்க சார். ஓட்டு போடாம அவருடைய ஆதரவாளர்கள் வந்து வேலையே இல்லை. இப்ப பாருங்க, இவருக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில ஆளா நிக்கிறது திரு அஸ்வத்தாமன். சென்னையில எல்லா இடத்துக்கும் போய் பேசிட்டு இருக்கிறவர் திரு எச் சூர்யா. யாருமே சொனைக்கு போய் உட்காரல. அவங்க என்ன சொல்றாங்க, பரவாயில்ல, நாங்க இதை விட அதிகமா உழைப்போம். நீங்க ஜப்பான்ல பார்த்திருப்பீங்கல்ல ஸ்ட்ரைக் எப்படி நடக்கும், டபுள் ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி இவங்க
நாங்க இன்னும் அதை விட அதிகமா வேலை செய்யறோம், செஞ்சு காட்டுவோம், வாங்க கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. இலக்கு வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும். நீங்கள் அதிமுகவை உட்கார வைப்பதற்காக வேலை செய்யவில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக ஒண்ணு அதிமுகவை ஆட்சி கொண்டுறணும், அவங்களால தான் பொற்கால ஆட்சி தான், இதெல்லாம் சொல்லல. இலக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது. அது யாரை வச்சு நீங்க பண்ணுவீங்க? அதுதான் முடியும். அப்போ அந்த முறையில இந்த முறை செய்யறாங்க. அடுத்தது இப்போ 27ல 25 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க சார், எதிர்கட்சியா உட்கார்றாங்க சார் விஜயகாந்த் மாதிரி. அதுக்கு அடுத்ததுல அதிமுகவா பாஜகவான்னு களம் மாறும், அவ்வளவுதானே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இறங்கிட்டு போறாங்க எல்லாரும். ஓகே ஓகே, நம்ம மீண்டும் இப்போ தொகுதி நிலவரத்துக்கு வருவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி வந்து காரைக்குடி. திரு சீமான் நிற்கிறார். அங்க அவருக்கு ஒரு பலத்த போட்டி இருக்கு அப்படின்னு நம்ம மக்கள் கருத்துலயும் வெளிப்பட்டுச்சு. உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? அவர் அந்த பகுதியை சார்ந்தவர், அவரே சொல்லுவார் காரைக்குடிம்பாரு, ராமநாதபுரம் பாரு, அவரே எல்லா ஊரையும் சொல்லி பரமக்குடிம்பாரு. நான் பரமக்குடிக்காரன். கமல் அவருடைய அப்பா, நான் ஸ்கூல் போகும்போது அவரை பார்ப்பேன், ஐயாவை பார்ப்பேன் பாரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நான் இந்த ஊருக்காரன் பாரு. அவர் எல்லா ஊரையும் சொந்தக்காரங்களாக்குவாரு. அந்த விதத்துல அவரும் நிறைய தேர்தலில் இது வரைக்கும் வந்த எல்லாம் தோல்விதான். அவருக்கு வெற்றிங்கிறதே கணக்கே இல்லை. இந்த முறையாவது கணக்கை துவக்குவார்னு எதிர்பார்க்கறாங்க. சரி, இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நீங்க போன முறை இருந்த அந்த 21 ஓட்டு இதை மட்டும் கணக்கு பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அது வித்தியாசமா இருக்கும். ஈஸியான தொகுதியில ஏன் இவரு போய் நிக்கிறாரு? இவர் தோங்கக்கூடிய தொகுதி நல்லா தெரியுது, இவர் ஏன் போய் நிக்கிறாரு? அந்த தொகுதியை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு கேள்வி வரும். ஏன்னா சென்ற முறை வந்து காங்கிரஸ் கட்சியில திரு மாங்குடி அவர்கள் ஜெயிக்கிறாரு 21. அவர் வாங்கின ஓட்டு 75,000 ஓட்டு. 75,000 ஓட்டு. அன்னைக்கு வித்தியாசம், அவர் வாக்கு வித்தியாசம் 21,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறார். சரிங்களா? 21,000 வாக்கு தான் வித்தியாசம், அவர் ஜெயிக்கிறார். அவர் வந்து எதிர நின்னவரு அதிமுக கூட்டணியில திரு எச் ராஜா அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டு சுமார் 54,000 ஓட்டு. ஆமா. அப்போ வித்தியாசம் 21,000 ஓட்டு. அது யார் பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல ஓட்டு பிரிச்சு, அந்த இடத்துல ஓட்டை பிரிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட இணைந்து பிரிந்து போனவர் இணைந்து திரும்பி வந்து நாங்க நிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அமமுக. ஆமா. ஆனா அன்னைக்கு அந்த வாக்கு வித்தியாசம் 21,000. சரி, இவர் ஏதோ ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருப்பாரு, 15,000 ஓட்டு வாங்கியிருப்பாரு, அதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு பிரிஞ்சிருச்சு. இவர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் அப்படிலாம் இல்ல. 44,000 ஓட்டு வாங்கினாங்க இவருடைய ஆள், அவரு தேர்போகி பாண்டி. ஆமா. 44,000 ஓட்டு சார். 54 பிளஸ் ஒரு 44 சார், முடிஞ்சு போச்சு. 1 லட்சம் முடிஞ்சிருச்சு, சேர்ந்தாச்சு. இதுவே 1 லட்சம் வாக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, அப்ப நான் லாஸ்ட் டைம் நாம் தமிழர்ல அந்த பகுதியை சார்ந்து துரைமாணிக்கம் நின்னாரு, அவர் வாங்கினது 23,000 ஓட்டு. சரியா? இப்ப நம்ம இந்த கணக்குல வச்சுப்போமே, இந்த ரெண்டு சேர்ந்துருச்சு 1 லட்சம் ஓட்டு சார். திமுக வைத்திருந்த 75,000 வாக்குகள், அவர்கள் வாங்கிய அந்த 75,000 வாக்குகள், அதுல ஒரு 7,500 வாக்கு, இப்படியே 10% பிரிப்போமே. விஜயோட வாக்கு பிரிச்சிருங்க சார், போச்சு 60,000 ஆச்சா? எதிர்ப்பு, இவருக்கு எதிர்ப்பு இந்த முறை, இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அந்த பகுதியிலேயே வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கு. அவருக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே எதிர்ப்பு இருக்கு, பல இடங்கள்ல அங்க எதிர்ப்பு இருக்கு. அந்த பகுதியெல்லாம் காங்கிரஸ்க்கு திமுக எல்லாம் முட்டல் மோதல். கார்த்திக் சிதம்பரம் அவர் வீட்டுல கூட இது போட்டாங்க, பிரச்சனையாச்சு. அவர் பேசிய பேச்சு இவங்களுக்குள்ள சண்டையாச்சு, அதெல்லாம் நிறைய வந்தது. சோ இந்த சிக்கல்கள்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கும் போது அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி கொஞ்சம் தடுமாறுது அந்த இடத்துல. சோ நான் சொன்ன அந்த விஜயோட ஃபேக்டரை குறிச்சுட்டா 67 வச்சுங்க. இவர்களுக்கான எதிர்ப்பு ஓட்டு, இப்போ மக்கள் ரொம்ப அந்த ஆட்சிக்குள்ள வெறுப்பு, இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாத்தையும் சேர்ந்து இன்னொரு 10,000 ஓட்டு பிரிச்சிருங்க, கழிச்சிருங்க. அதுல 57,000 ஓட்டு. இதுல காங்கிரஸ் திமுகக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நீங்க ஒரு 7,000 ஓட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, கம்மியா ஒரு 7,000 ஓட்டு வரல, சரியா வரல அப்படின்னு வச்சுங்களேன், 50,000 ஓட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்தா 1 லட்சம் ஓட்டு. இதுல ஆட்டோமேட்டிக்கா அதிமுக லீடிங் வந்துருச்சு. அப்போ இவரு சீமான் அந்த இடத்தை எடுத்ததுன்றது ஒரு 23,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவர் இப்ப 50,000 ஓட்டு வாங்குறாரு வச்சுக்கோங்களேன், 50,000 ஓட்டு வாங்குறாரு. யார் ஓட்ட பிரிக்கிறாரு? அவரும் திமுக ஓட்ட தான் பிரிக்கிறாரு. அதிமுக ஓட்ட அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது சமுதாயம் சார்ந்த மக்கள், அந்த வேட்பாளருடைய சமுதாயம் சார்ந்தது மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். சார், அங்க தாவேக்காக்கும் ஒரு ஓட்டு இருக்கிறதா வந்து நம்ம மக்கள் கருத்துல வந்தது. அங்க ஒரு மருத்துவர், டென்டிஸ்ட் மருத்துவர் இருக்காரு, அவருக்கு செல்வாக்கு இருக்கு. இல்ல சார், அதாவது தாவேக்காவோட ஓட்டுங்கிறது இந்த முறை ஜெயிச்ச பிறகு தான் சார் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப எல்லாமே காத்துல கம்பு சுத்துறது தான். காத்துல கம்பு சுத்துறது சும்மா நம்ம பிளண்டா சொல்லலாம். அதாவது விஜயோட 8 படம் அங்க ஓடிச்சு 300 நாள். அந்த அப்படி கணக்கு பண்ணா 6வது படத்துக்கு போது 400, 2வது படத்துக்கு இப்படிலாம் இவங்க கணக்கு போட்டுட்டு அதையெல்லாம் செய்தவர்கள், அதெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க, இதெல்லாம் இவங்க கணக்கு போட்டிருப்பாங்க சார்.
நாம என்ன சொல்றோம்னா, விஜய் என்பவர் நடிகராக இருந்தவரை அனைவருக்கும் பொதுவானவராக இருந்தார். எல்லாருமே இருந்தாங்க. அதனாலதான் நான் திருப்பியும் வெறும் 10% ஓட்டை மட்டும்தான் நான் கழிங்க சொன்னேன் விஜய்க்கு. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கட்சியிலும் இல்லாமல் இவர் கட்சிக்கு வந்ததுன்னா அந்த 10% தான். மீதி எல்லாரும் திமுக, அதிமுக, பாஜக, எல்லா கட்சியிலும் இருக்கவங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க அவங்க இதுல வரமாட்டாங்க இவர் கட்சிக்கு. ஒண்ணு, நடுநிலையாளர்கள் இனிமேல் தான் அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க ஒருத்தரை அப்படின்னா அவங்க இவருக்கு ஓட்டு போட வேண்டிய காரணங்களை இவர் சொல்லணும். இவர் எல்லா இடத்துலயும் போய் பேப்பரை வச்சுக்கிட்டு என்னுடைய பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன், எனக்காக காப்பாத்துங்க. அதாவது மக்கள் பிரச்சனைக்கு வந்தது போய் என் பிரச்சனைக்கு வந்திருக்கேன், என்ன முடக்குறாங்க, என் படத்தை வெளியிட மாட்டேன்றாங்க, அதனால மக்களே நான் உங்களை நாடி வந்திருக்கேன்றாரு. சார் அவங்கவுங்க இந்த திமுக ஆட்சியில அவங்கவுங்க 1008 பிரச்சனைல இருக்கான். இவரு பிரச்சனையை காப்பாத்துறதுக்கு யார் வருவாங்க? யோசிச்சு பாருங்க. அது நேத்து என்ன கோபத்துல இருந்தாரோ தெரியல, அந்த வடிவேலு சொல்லுவார்ல, 2 ரூபாய் தாண்டா கேட்டேன், படார்னு கத்தி எடுத்துட்டான் பாரு இந்த காமெடி ஒண்ணுத்துல, அர்ஜுன் படத்துல. அந்த மாதிரி நேத்து என்ன இதுல இருந்தாங்களோ தெரியல, இவர் ரசிகர் பூசணிக்காய் தூக்கி இவர் மேல போடுற அளவு போயிட்டான். ஆமா ஆமா. அது மட்டும் கருத்து இருக்கு. அவர் அடிக்கடி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்ல மக்கள் கொஞ்சம் சலிச்சு போயிடும். உங்களை யார் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னதுக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கு. சார் நாங்க உங்களை எப்ப சார் கூப்பிட்டோம்? உங்க வீட்டு வாசல் நாங்க கூப்பிட்டோமா? நாங்க எப்ப கூப்பிட்டோம் உங்களை? நீங்க எதுக்கு வந்தீங்க? எல்லாத்தையும் விட்டு வந்தேன் நீங்கல்ல, என்ன எதை விட்டு வந்தீங்க சொல்லுங்க? எதை விட்டு வந்தீங்க? எதையுமே விடல சார். உங்களுக்கு கல்யாண உணவு இருக்கு, இப்ப படம் நடிச்சிருக்கீங்க, ஜனநாயகன் படம் நடிக்கிறத தான் விட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பா? திரு கவுண்டமணி அவர்களுடைய ஒரு நகைச்சுவை ஒண்ணு வரும், இது வரைக்கும் நீங்க மக்களுக்கு என்னென்ன பண்ண போறீங்க உங்க ரசிகர்களுக்கு? அப்படியா, இது வரைக்கும் 4 படம் நடிச்சேன் வருஷத்துக்கு, இனிமேல் 8 படம் நடிக்க போறேன். இதுதான் அவர் செய்யக்கூடிய சேவை. அப்போ இவங்க நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன். எதை விட்டு வந்தீங்க? 6 கோடி ரூபாய்க்கு பிரச்சார வாகனம்னு மதிப்பு சொல்றீங்க. ஒரு வண்டி சாதாரணமா போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய வண்டி 6 கோடிக்கு நீங்க டிசைன் பண்ணிட்டு நான் எளிமையின் மறு உருவம் இவருன்னு அவர் காட்டினாக்க எப்படி? அது கலர்ல வந்த காமராஜரு, இவர் காப்பாத்த வந்த கக்கன்லாம் இவரை சொன்னா யார் சார் நம்புவாங்க? காமராஜர் அவர்களுக்காக என்ன அரசியல் அவர்கள் செய்தது? இவரோட படத்துக்கு சார், இவரோட படம் தடை போட்ட உடனே வெளில அழுகுறாரு, என் படத்தை தடை போட்டாங்க ஐயோ அம்மானு. அப்புறம் இவர் என்ன இவர் எதை தாங்குவார்? சோ நீங்க சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட அந்த கேள்வி இருக்கு. அதுக்கெல்லாம் அவர் விளக்கமே கொடுக்காம A4 பேப்பர் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே போனாருனாக்க மக்களும் ஏறிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிதான் இருக்கு. சோ இப்ப இந்த பகுதியை பொறுத்த மட்டும் திரு சிதம்பரம் அவர்களுக்கு அந்த காங்கிரஸ் பாரம்பரிய ஓட்டுகள் என்பது எப்பவுமே கை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி தான். அவங்க அந்த சார்ந்ததெல்லாம் வரும், நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னொன்னு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நகரத்தார் சமூகம் பெரும் வணிக சமூகம், பெரும் செல்வந்தர் அப்படிங்கும் போதெல்லாம் இந்த ஒரு சினிமா மோகத்துல எல்லாம் இறங்கி வந்துடக்கூடிய நார்மலா இந்த வண்டி பின்னாடி ஓடுறது அந்த மாதிரி பகுதி வரக்கூடியது இல்லை. நான் மயிலாப்பூர் சொன்ன மாதிரி சார், மக்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வரதில்லை சார். ஏதோ ஒரு சில இடத்துல இவங்க கூட்டுற கூட்டங்கள் தான் அந்த மாதிரி வெறித்தனமா போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அந்த பகுதியில போய் சினிமா கவர்ச்சி வச்சு வாங்க முடியாது சார். இவர் சொன்னோம்னா தேசியம் பேசலாம், நாட்டின் ஒத்துமை, தமிழ்நாட்டின் பாரம்பரியம், ஏன்னா 1000 ஜன்னல் வீடெல்லாம் அந்த பகுதி. இவர் போய் அங்க பேசினாருன்னா அதெல்லாம் பேசலாம். இவர் அங்கேயும் போயிட்டு உங்க விஜய் வரான்னு சொல்லி பாட்டு பாடினான்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏனால் சிதம்பரம் என்பவரே ஒரு தேசிய கட்சியில் காங்கிரஸில் இருப்பதனால் தான் அங்க செல்வார். தேசியவாதிகளுடைய ஓட்டு இல்லைன்னா அவருக்கு இல்லை. அப்படிங்கும்போது சரி, அப்படியே இப்போ அவர் ஒரு 20,000 ஓட்டு அவர் கட்சிக்காரர் வாங்கிட்டாருன்னா கூட அதிமுக இந்த கூட்டணி பலமா இருக்கு, ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு நிறைய இருக்கு. இன்னொன்னு அதிமுக அமமுக சேர்ந்தது பல பேர் கொண்டாடி வருவாங்க. பாமகவோட ஓட்டு பெரிய அளவுல இருக்கு. நீங்க இந்த இடத்துல எடுத்தீங்கன்னாக்க இன்னொன்னு சொல்லணும், அந்த பகுதியிலாம் பல பேர் இல்லைன்னு மறுத்தாலும் நிதர்சன உண்மை, திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எல்லா ஊர்களிலுமே தொகுதிகளிலுமே கணிசமான ஓட்டு இருக்கு. ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அந்த ஓட்டெல்லாம் வரக்கூடியது இருக்கு, வரும் எல்லாமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபேக்டர் காரைக்குடியில என்டிஏ கூட்டணிக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுல நல்ல ஒரு களமா இருக்கு. ஓகே, நன்றி. ஸோ இப்போ அடுத்து நம்ம திரு கருணாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய சிவகங்கையை பார்க்கணும். அங்க எப்படி இருக்கு அவருக்கு வாய்ப்பு? சிவகங்கை அது அவருடைய ஒரு என்ன சொல்றது, கருணாஸ்க்கு இன்னைக்கு நிலைமையில வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகள்ல திமுகவோட அந்த பட்டியல் வச்சிருப்பாங்க இல்லையா, ஜெயிக்கக்கூடிய ஈஸியா ஜெயிக்கக்கூடிய பட்டியல்னு, அந்த ஒரு பட்டியல்ல சிவகங்கை தொகுதி இல்லை. ஏன்னா
அவங்க வந்து பாரம்பரியமான ஆட்கள்லாம் விட்டுட்டு, அந்த தொகுதியில இருக்கவங்க எல்லாம் விட்டுட்டு இவருக்கு குடுத்துருக்காங்க. இவரு வந்து முக்குளத்தூர் புலிப்படைன்னு ஒரு கட்சி நடத்துறாரு. சரி சார். ம். இப்போ போன வாரத்துல நான் சொல்றது வந்து ஒரு இதுல வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம், முக்குளத்தூர் புலிப்படைன்னு சொல்லிட்டு, பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு சிவகங்கையில போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இவர திரும்ப பெரிய இவரு தேவையில்லன்னு. இவர் தேவையில்ல, ஆள மாத்துங்க வேட்பாளரன்னு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க அந்த ஏரியா பூரா. ம். இவரு புலிப்படைன்னு ஒண்ணு வச்சா, பாதுகாப்பு படைன்னு ஒருத்தர் வந்து போஸ்டர் ஒட்டுறாரு. இவரு தேவையில்ல அந்த ஏரியால. இது என்னன்னா பிரச்சனை என்னன்னா, இவரு முன்னாடி ஜெயிச்சாரு சார் திருவாளர். அப்போ இவரு தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யல. இவர் ஆதரவு கொடுத்தவங்க தான் குடுக்க போனாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து, நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லம்மா வசதியில நீங்க நில்லுங்க பார்த்துக்கலாங்கும் போது நின்னுட்டாரு. அந்த ஒரு ஆதரவுல ஜெயிச்சவர். அடுத்ததுல இவரு நிக்கவே இல்ல. இவரு நிக்கல. ஏன்னா, இவருக்கு அந்த நேரத்துல சீட்டு கேட்டு பார்த்தாரு. அதிமுகல தரல. ஆமா. திமுகவுக்கும் சப்போர்ட் பண்றேன், நான் பேசி பார்க்கிறேன், நான் வரேன்னாரு. அவங்களும் கண்டுக்கல. சீட்டு குடுக்கல. இவருக்கு தரல. அதிமுகல இவரு குடுக்காத பிரச்சனை என்ன? இவர் தொகுதிக்கு ஒண்ணும் பண்ணலங்கிறதெல்லாம் மீறி இதெல்லாம் மீறி அதிமுகல ஓபிஎஸ், இபிஎஸ் பிரிவினை வந்து எல்லாரும் பிரிஞ்சு அந்த காலகட்டத்துல இவர் பண்ண அந்த ஒரு உதவியினால எடப்பாடி என்ன பண்றாரு, ஓபிஎஸ் நானும் ஒண்ணு சேர்ந்தோம். நீ நடுவுல வராதப்பா, உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. சீட்டு இல்லைன்ட்டாரு. ஏன்னு கேட்டா இவர் கூவாத்தூரில் எடப்பாடி அவர்கள் சார்ந்த எம்எல்ஏக்களை எல்லாம் இங்க வைத்து இவரே சொன்னவரு. ஆமா. என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவரே பேசுறாரு மேடையில. அதுக்கு இதுக்கு அந்த பக்கம் ஆறு ஓடுது, யாரும் தப்பிக்க முடியாது, ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு, வாங்கன்னு இடம் காட்டினவன் தான் இந்த கருணாஸ்னு இவரே சொல்லிக்கிறாரு. அப்புறம் கூவத்தூரில் என் பேரை சொல்கிறார்கள் இவரே சொல்லிக்கிறாரு. அப்ப யார சொல்லுவாங்க? சோ அதுலயே பெரிய மைனஸ் ஆயிடுச்சு இவருக்கு. மைனஸ் ஆயிடுச்சு. அதனால அதிமுக இப்ப கண்டுக்கல அவரை விட்டாங்க. இப்பவும் இந்த 5 வருஷத்துல இவர் எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு பேசியிருப்பாரு, எத்தனை இடத்துல போய் இவரு போராட்டம் பண்ணி எதை எடுத்து போராட்டம் பண்ணாரு? திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சு சொம்பு தூக்குற வேலையை தான் பார்த்தாரு. சோ இவருக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்கு பேசி அந்த பகுதியில இருந்த மக்களோட வந்து கனெக்ட் ஆகியிருக்காரான்னா இல்ல. இல்ல. இப்போ இவங்களே என்ன கேக்குறாங்கன்னா, இவரு ஒரு இடத்துல வந்து என் பேர் கருணாநிதி, நான் தான் கருணாஸ்னு மாத்திக்கிட்டேன், கருணாநிதி தான் எனக்கு பேரு அப்படிலாம் இவரே திமுகவோட ஜால்ராவே அடிச்சாலும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவரு சரியான ஆள் இல்லப்பா, நிலையான ஆள் இல்ல, இடம் மாத்தி போற ஆளு, இவன் சரியான ஆள் கிடையாது அப்படின்னே மக்கள் பேசுறாங்க. அப்ப இவருக்கு எப்படி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும்? நான் திருப்பி சொல்ற மாதிரி அந்த சிவகங்கை பகுதி என்பது உழைப்பாளர்கள், வணிகர்கள் இதெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு நமக்கு செய்யக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா, இந்த பகுதியில் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் கொண்டுருவாரு, இந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஏதாவது சரி பண்ணுவாரு இருந்தான்னா இல்ல. இல்ல. அந்த பகுதியில பெரிய வளர்ச்சியும் இல்ல. திமுகவுக்கு அது ஒரு மைனஸ் சிவகங்கையில. இன்னொன்னு அந்த 4 வழிச்சாலையில விளக்கு லைட் ஒரு உயர் கோபுரம் சாதகமா இருக்கு. இந்த கருணாஸுக்கு சாதகமா இல்லைன்னா மத்த 3 பேர் நிக்கிறாங்களே அவங்களுக்கு யாருல சாருக்கு சாதகமா இருக்கு? இல்ல அது அதிமுக கூட்டணிக்கு தான் இப்ப சாதகமா இருக்கு. ஓகே. அதிமுக கூட்டணிக்கு தான் களம். ஏன்னா அதான் சொல்ல வரேன். இவங்க நீங்க இவரு என்ன சொல்றது, இந்த உயர் கோபுரம் மின்விளக்கு போட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க சார் அந்த தொகுதியில. போட்டு கொடுக்குமா? இன்னும் போல. அது ஒரு லைட் போடுறதுக்கு எவ்வளவு ஆயிடும்? 42 கோடிக்கு ரேஸ் ஓட்ட முடியுது, கார் ரேஸ். ஊருக்கு ஊரு செலவைக்க முடியுது. ஒரு ஊர்ல ஒரு லைட் போட்டு கொடுக்க முடியலன்னா மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அதிருப்தியில இருக்கிறாங்க. ஒண்ணு. இவர் வந்து ஏற்கனவே நான் திருவாரூர் அவ்வளவு செய்தேன்னா அந்த தொகுதிக்கு போக வேண்டியதானே? ஏன் தொகுதி மாதிரி வந்தாரு? ஏன்னா அங்க ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுதான் இங்க கேட்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு அவரே எதிர்பார்க்கல. லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவர் கொடுக்கலன்னு எல்லாம் கேட்டோன்னே லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு கையில கொடுத்தாங்க வச்சுக்கிட்டு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் எங்க வந்ததுன்னு கேட்டா, அமமுக அதிமுக கூட சேராதுன்னு அவங்க ஒரு கணக்கு போட்டு வேட்பாளர்லாம் யோசிச்சு வச்சாங்க. வேற மாதிரி யோசிச்சு வச்சாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா திமுக ராஜீவ்காந்தி எல்லாம் வந்து போன வருஷமே நேர்காணல் பண்ணி தொகுதி எப்படி இருக்கு, நீங்க உங்களுக்கு இது ஓகேவா, அது ஓகேவா, இது ஓகேவான்லாம் பேசினாரு அந்த பகுதியில. எப்படி பேசினாங்க? அப்ப பேசி வச்சீங்கல்ல, எதுக்கு திடீர்னு இவரை கொடுத்தீங்க? ஏன்னா அதான் அமமுக வரும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கல. அவர் வந்து சேர்ந்த உடனே இவங்க பெரிய அளவுல ஷாக் ஆயிட்டு டக்குன்னு வேற என்ன வழி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா சமுதாய மக்கள் இவரை ஏத்துக்கிறதுக்கே தயங்குறாங்க. நிறைய பேர் ஏத்துக்க தயங்குறாங்க. ஏன்னா இவர் நேலைக்கு ஒண்ணு பேசுறவரு, நேரத்துக்கு ஒண்ணு பேசுறவரு அப்படின்னு எல்லாருமே என்ன சொல்றாங்க, அது மாதிரி தூரக்க நிக்கிறாங்க. இவரு
பிரபலமானதும் பாத்தீங்கன்னா கூவாத்தூர். இப்ப எல்லாம் மக்களும் நிக்கிறது இவருக்கு தூரு. அதனால வந்து யாருமே இவர் கூட வந்து சேர்றதுக்கு இல்ல. அதுதான் அங்க இருக்க நிலைமை. இன்னொன்னு, அந்த பகுதியில இப்ப சொன்ன மாரி ஆன்டி இன்கும்பன்சில இவங்க வந்து எதிரா இவங்களுக்கு நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் நெறைய குறையுது ஓட்டு இவங்களுக்கு. எது பாத்தீங்கன்னாக்க லாஸ்ட் டைம் 2021 அந்த இதுவே பாத்தீங்கன்னாக்க, ஒரு 10,000 12,000 ஓட்டு வித்தியாசம் தான் இழந்தாங்க. ம். சரிங்களா? அந்த இதுல கூட. பட் செந்தில்நாதன் அவர் அதிமுக தான் அவர் தான் வந்தாரு. அப்படின்னாலும், இவங்க வந்து அந்த லைட் போட்டு குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மாநில அரசு நிதியெல்லாம் குடுக்கணும் இல்லையா? அவரு என்னவெல்லாம் கேட்டாரு குடுக்கணும்ல. இவங்க ஆமா. ஒண்ணுமே செய்யல அப்படிங்கும்போது, திமுக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. தொகுதிக்கு நீங்க எதிர்க்கட்சிங்கனால ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அது ஒண்ணு. அதிமுக வேட்பாளர் அந்த ஏரியால பிரபலமானவர். முடிஞ்ச வரைக்கும் அவர் செய்யறாருங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். அது பிளஸ். திமுக செய்யலங்கிறது ஒரு மைனஸ். சரிங்களா? அப்போ ஏற்கனவே இவங்க 12,000 ஓட்டு பின்னாடி. திமுக ஆட்சி மேல இருக்கிற வெறுப்பு ஒரு 10,000 ஓட்டு பின்னாடி. 60க்கு போயிடுச்சா? தாவேகா வந்து பிரிக்குதா ஒரு 10, 50க்கு போயிடுச்சா? இப்போ நாம் தமிழர் வந்து ஒரு 5,000 ஓட்டு பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 45,000 ஆச்சா? காங்கிரஸ் கூட அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு 5,000 போச்சு. வந்து வச்சாங்களா? இறங்கி போயிட்டாங்களா பின்னாடி? இதுல நீங்க 82,000 இருந்த அதிமுக வந்து 20,000 ஓட்டு இழந்து எல்லாரும் பிரிச்சுட்டாங்க. திமுக மாதிரியே பிரிச்சா கூட அவங்க 60ல இருப்பாங்க, இவங்க 40ல இருப்பாங்க. அப்ப யார் ஜெயிப்பாங்க? ஆட்டோமேட்டிக்கா களம் அது அவங்களுக்கு தானே வரும். ஏன்னா அவர் மேல அதிருப்தி கிடையாது. அந்த தொகுதியில் என்ன சொல்றாங்க, அவர் செந்தில்நாதன் ஜெயிச்சாரு. ஆனா அவர் செய்ய முடியல இன்னும். ஏன்னா மாநில அரசு ஒத்துழைப்பு தரல. புரியுது. இந்த மாவட்டங்களின் ஒன்றிய அரசு. நம்மளும் அப்படியே சொல்லுவோமே. மாவட்டங்களின் ஒன்றிய அரசு அவருக்கு எதுவும் செய்யல. அதனால அவர் வந்து தன்னால் முடிந்ததை அந்த தொகுதியில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நிலைமையில மக்களுக்கு தெரியுது. அப்போ அந்த தொகுதியும் என்டிஏவுக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஓகே. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த 4 தொகுதியில வந்து திமுகவுக்கு ஒரு தொகுதி வந்து சாதகமாகவும், மற்ற தொகுதிகள்லாம் 2 என்டிஏக்கு நல்ல சாதகமா இருக்கு. அவினாஷி வந்து ஒரு ஒரு நன்ற ஒரு நல்ல போரை குடுத்தான்னா, அவங்களுக்கு என்டிஏக்கு சாதகமா வரலாம் அப்படிங்கிற வந்து ஒரு நிலைமை தெரியுது. நம்ம மீண்டும் ஒரு அனாலிசிஸ் அடுத்த வாரம் திரு கார்த்திக் சுவாமியை சந்திப்போம். அதுவரை உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.